உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. இன்னைக்கு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற இந்த டைட்டில் எடுத்திருக்கோம். இது என்னன்னா, நிறைய பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க, ஆனால் எப்போ அவங்க அந்த பிளெஸ்ஸிங்கை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அது அவங்களுக்கே தெரியாது இல்லையா? ஒரு சிலர் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, காலங்கள் உருண்டோடிடும், பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் கூட ஒரு சிலருக்கு. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எப்படி வந்து எப்போ பலிதமாகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருடங்களாக கூட சில பேர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி அப்புறம் அது வந்து நடக்கலை அப்படிங்கிறப்ப ரொம்ப கவலையாயிடுறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி வந்து ப்ரிடிக்ஷன் எடுக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் நடக்க மாட்டேங்குது, எப்போ எங்களுக்கு அதுக்கான நேரம் வரும், எப்போ நமக்கான அந்த டிவைன் டைம் வரும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறீங்க இல்லையா? ஸோ இந்த ஆதங்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் தான் இது. ஓகேவா? உங்களோட டிவைன் டைம் எப்போ, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் எப்போ உங்களுக்கு நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து லவ் பாண்டிங் அண்ட் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறேன், சரியா? இன்னும் சில பேர் வந்து உங்களோட ஜாப் கேரியர், குடும்ப ஒற்றுமை, ஹெல்த்து, ஃபைனான்ஸ், மணி ரிலேட்டடான விஷயங்களுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் கிடைக்கல, அந்த மாதிரி நிறைய தேடல்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி தேடல்கள் இருக்குது, அதுக்கு வந்து உங்களுக்கு ரெமெடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டெப்த்தாக நான் பார்த்து தரேன், சரியா? இப்போ இன்றைக்கி வந்து நம்ம லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுற மெத்தட் நிறைய ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த விஷயம் நடக்காத போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க லைஃபே வந்து மாறிப்போகுது இல்லையா? ஸோ இது பெரிய ஒரு ஏமாற்றமாக தானே இருக்குது. அதனால தான் இந்த டைட்டிலில் நான் வந்து இந்த ப்ரிடிக்ஷன் எனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்ச அந்த காடஸ் அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள், அவங்க நேம் வச்சு, சரியா? உங்களுக்கு ஏதாவது ரிக்வெஸ்ட் இருக்குது அப்படின்னா மேனிஃபெஸ்ட் எதை யூஸ் பண்ணி பண்ணுறீங்களோ அந்த ப்ரேயரை கூட நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடலாம். ஒரு கார்டு வந்து விழுந்திருக்கு. இந்த ரீடிங் பார்க்கும் போதே மனதில் நீங்கள் என்னோட இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கமிங் மார்ச் அரவுண்டு, அதாவது அந்த மார்ச்சுக்குள்ளே, ஓகேவா? நீங்கள் இந்த கார்டு சஃபில் பண்ணும் போதே வந்து விழுந்துருச்சு. ஓகே, அடுத்தது என்ன மெசேஜ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து நான் கலெக்டிவாக தரேன், யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் ஒரு டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், உங்களோட அந்த பர்டிகுலர் ப்ரேயர் வந்து எப்போ தான் நடக்கும், டிவைன் எப்போ தான் கொடுப்பாங்க, எனக்கான லைஃப் பார்ட்னர் பற்றி, உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் பற்றி நீங்கள் இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்கள் திருமணத்தை பற்றியோ, இல்லைன்னா உங்களோட நபர் எப்போ உங்கள் லைஃப்குள்ளே வருவார், அந்த மாதிரி நிறைய கேள்விகள், தேடல்கள் இருக்குது இல்லையா? அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் டீப்பாக பார்க்கணுன்னா இப்போ ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு. ஓகே, சரி. ஃபர்தராக இந்த ரீடிங் இது கலெக்டிவில் தரேன். இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு டிவைன் யூனிவர்ஸ் என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க, என்ன பதில்கள் வச்சுருக்காங்க உங்களுக்கு, ஃபர்தராக பார்க்கலாமா? சில பேருக்கு வந்து டிவைன் டைமிங் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருச்சோம், ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் அந்த சைன் தெரியுதோ அவங்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு கமெண்டில் பதிவு போடுங்க, ஓகேவா? உங்களோட சைன் என்ன மாதிரி விஷயங்கள் டிவைன் உங்களுக்கு வந்து அந்த டிவைன் டைமிங் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிச்சு சில பேருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம் தானே? ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் அ கப்புள் ஆஃப் வீக், ஓகேவா? நீங்கள் விரும்புகிற அந்த விஷயம் வித்தின் அ கப்புள் ஆஃப் வீக், ஒரு சில வாரங்களில் அது உங்களுக்கு கிடைக்கலாம், நடக்கலாம். சரி, நான் ஃபர்தராக வந்து டேரோட்லேயே பார்த்து கொடுக்குறேன்.
இப்போது இந்த டிவைன் டைமிங்காக வெயிட் பண்ணுறவங்க என்ன பர்பஸ்க்காக பார்க்குறீங்க அதை பார்க்கலாமா? இப்போது கப்புள் ஆஃப் வீக்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து டிவைன் டைமிங் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு அரவுண்ட் மார்ச்சில் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி விஷயங்களுக்கு? திருமணம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறதுல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் திருமணத்துக்காக, ஓகேவா, உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வரணும், அதுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேர் முருகர் வழிபாடு பண்ணுறீங்க, சில பேர் அம்மன் வழிபாடு பண்ணுவீங்க. எனக்கு எப்போம்மா நடத்தி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த டாபிக் எடுத்து பார்க்கும்போதே உங்கள் மனதில் கேள்விகள் எழுந்திருக்கும். கண்டிப்பாக சக்ஸஸ். ஓகேவா, சக்ஸஸ் கார்டு, ஃபஸ்ட்டு கார்டே சக்ஸஸ் கார்டு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த டைமிங்குள்ளே உங்களுக்கு இந்த விஷயங்கள், திருமணத்துக்கான இந்த வாய்ப்புகள் அது எல்லாமே நடக்கும். நீங்கள் பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து அபவ் 35-40 கிராஸ் பண்ணியிருப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு செகண்ட் லைஃபாக கூட இருக்கலாம். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து நீங்கள் படிக்கிறவங்க, அதாவது காலேஜ் படிக்கிறவங்க, ஒரு லேர்னிங் இதில் இருப்பீங்க. ஆனால் ரொம்ப அன்பான குழந்தைகளாக இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் லவ் லைஃப்பில் பிரேக் ஆகிட்டு இருக்கும். செகண்ட் லைஃப்காக கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு ஒரு பிரைட்டான சோல், உங்களுக்கான சோல் வருவாரா? நிறைய முயற்சியெல்லாம் பண்ணுறேன். நீங்கள் ஒரு சிலர் வந்து உங்களோட காலேஜில் படிக்கிறவங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கள, இவங்களுக்காக நீங்கள் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்லாம் நினச்சிட்ருக்கீங்க. ஒரு சிலருக்கு அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஓகேவா, கேள்விகள் என்னென்னா, அந்த பர்டிகுலர் பர்சன் தான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள் உங்களோட லைஃப் பார்ட்னராக வருவாங்களாங்கிறதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு. நான் இதுக்காக நிறைய முயற்சி பண்ணேன், ஆனால் எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை. அது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இல்லைனா ஸ்டடீஸில் இருப்பாங்க. ஓகேவா, அது எல்லாமே வந்து ஒரு ரீசனுக்காக தான், ஒரு லேர்னிங் நீங்கள் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான், ஒரு கர்மா ரிலேட்டடாக வருது. உங்களுக்கு வந்து ப்ரப்போசல் இனி புதுசாக தான் வரப்போகுது. அந்த நபர் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களோ, இல்லைனா உங்களோட ஸ்டடீஸில் ஒரே காலேஜில் படிக்கிறது, ஒரே வகுப்பில் படிக்கிறது, அந்த மாதிரி கிடையாது. இப்போ நடந்தது வந்து ஒரு கர்மா, ஒரு லெசன் கற்றுக் கொடுக்க வந்தவங்க அவங்க. என்னோடய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற தைப்பூசத்தன்று உங்களுக்கு தீட்சை கிளாஸஸ் அவைலபிளில் இருக்குது. அன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் நீங்கள் வந்து குருக்கிட்ட தீட்சை வாங்குறது, உங்களோட நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். முருகனுடைய அருளால், குருவின் அருளால் உங்களுக்கு எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று நீங்கள் வாழ்ந்திட குருவருள் உங்களை காத்து ரட்சிக்கட்டும். காட் பிளஸ் யூ. இந்த தீட்சை கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து நீங்கள் மீடியா மூலமாக, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இந்த மாதிரி, அப்புறம் இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி ஒரு மீடியா மூலயமா உங்களுக்கு அவங்க வந்து கம்யூனிகேட் ஆகலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, ப்ரப்போஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகேவா, அவங்க சைட்லேருந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து சிங்கிள் பேரண்ட்டு, இது வந்து செகண்ட் லைஃபாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபெயிலியராக இருக்கும். மேரேஜ் ஆனவங்க சில பேர் பார்க்குறீங்க, ஃபீமேல் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ், ஒரு புதிய மாற்றம் எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்க இப்போது. ஓகேவா, எஸ், இது வந்து செகண்ட் லைஃப் தான் உங்களுக்கு. ஒரு சிலருக்கு வந்து இந்த செகண்ட் லைஃப்பில் கூட அந்த நபர் அப்பப்போ வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு இப்போ செகண்ட் லைஃப் அமைஞ்சிருக்கும், அவங்க கூட ரீயூனியன் பண்ணுன்றதுக்காக கேட்குறீங்க.
திரும்ப ரீயூனியன் பண்ணால் அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்களா, திரும்ப என்னை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்லாம். ஏன்னா ஒரு சில நபருக்கு நீங்கள் வந்து ரீயூனியன் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். ஏன்னா சில விஷயங்கள் நான் சொல்ல முடியாது, சொல்லித்தானே ஆகணும். அதனால் உங்களுக்கு நியூ லைஃப் தான். செகண்டாக நீங்கள் ஏதாவது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி திரும்ப ஒரு நியூ லைஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா கிடைக்கலாம். பட் அது கூட வந்து நீங்கள் இதே மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும். சில பேருக்கு வந்து உறவுகள், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், குடும்ப உறுப்பினர்களால் நிறைய தொல்லைகள், சில பேர் விடோவாக இருப்பீங்க, இல்லைனா கணவனை இழந்தவர்கள், நீங்கள் இன்னொரு மறுமணம் செய்யறதுக்கோ இல்லைனா இன்னொருத்தர் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கோ நிறைய விதத்தில் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. நிறைய உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் நிறைய ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, சப்போர்ட் இல்லை. நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது. இப்போ நீங்கள் இந்த சிங்கிள் பேரண்ட் ஒரு விடோவாக இருக்கிறவங்க, நீங்கள் இன்னொரு நியூ லைஃப் கிடைக்குமா தான் நினைக்கிறீங்க. அதுக்கான ஒரு விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு டிவைன் டைமிங் எப்போ அப்படிங்கிறத சொன்னாங்க. ஒரு சில மக்களுக்கு அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உங்களோட டிவைன் டைம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டு சொன்னாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யாருக்கெல்லாம் அது இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு சிலருக்கு சில வாரங்களில் நீங்கள் நினச்ச அந்த விஷயம் உங்களுக்கான ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு நினைக்கிறீங்களா, அந்த விஷயம் நடக்க போகுது. ஒரு சிலருக்கு மார்ச், ஒரு சிலருக்கு அரௌண்ட் ஜூன் மாதம். ஓகேவா? ஸோ இன்னும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் வாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட நேம், இப்போ ரீயூனியன் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு சிலர் வந்து ரீயூனியனுக்காக கூட கேட்குறீங்க. செகண்டாக வந்த லைஃப் தான், பட் அது வந்து திரும்ப ரீயூனியன் பண்ணுனா நல்லா இருக்குமா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த டாபிக் நான் இன்றைக்கி எடுத்து ஏன் போட்டேன்னா, நிறைய பேருக்கு அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் நடக்க மாட்டேங்குது, ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்குது, வருஷக்கணக்காக. சில பேருக்கு வந்து வாழ்க்கையே முடிஞ்சு போகுது. அப்புறமா ஒரு 35-40 கிராஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நபருக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள். அதே மாதிரி சில பேர் வந்து செகண்ட் லைஃப் அமைச்சிக்கிறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அதில் ஃபெயிலியர் பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஏன் வந்து பலித்தமாக மாட்டேங்குது, இதுக்கான கேள்விகள், இதுக்கான தேடல்கள் உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் இறைவன் கொடுத்துருவார். நீ ஏன் எந்த இடத்துல வந்து லேக் ஆகி நிற்கிற, இதை எப்படி நீ சரி பண்ணிக்கணும், அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ரெமெடி என்ன தெரியுமா, மோஸ்ட் ஆஃப் இந்த ஃபுல் மூன் டே, 3ஆம் பிறை, அப்புறம் வந்து இந்த தைப்பூசம், இதெல்லாம் வந்து தைப்பூசம் வந்து ஃபுல் மூன் டேயில் வருது இல்லையா, இந்த மாதிரி பர்டிகுலர் அந்த பவர்ஃபுல் டேயில் நீங்கள் வந்து தீட்சை வாங்குங்க, கிளாஸ் கற்றுக்கோங்க, தீட்சை கிளாஸ் கற்றுக்கோங்க. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற உங்களோட ப்ரேயர் எல்லாமே வந்து சீக்கிரமாக நடக்கணும், தடைகள் எல்லாம் நீங்கணும், தடைகள் விலகி அந்த மேனிஃபெஸ்ட் பண்ண அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷன். நீங்கள் எந்த பொருளை வாங்கி வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு உட்காந்துருந்தாலும், அந்த பொருளில் வந்து நீங்கள் நம்பிக்கை வைக்கிறது உங்கள் மேலே வைங்க. உங்ககிட்ட இருக்க அந்த பிளாக்கேஜஸ் என்னவோ அதை கிளியர் பண்ணுங்கள், உங்கள் கர்ம வினையை சரி பண்ணுங்கள், உங்களோட மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு சில பேருக்கு இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை பேர் அந்த சைன் நீங்கள் வந்து உணர்ந்துருக்கீங்க, அதை கமெண்ட்டில் கொடுங்க. அப்போ தான் தெரியும் நீங்கள் உண்மையிலே அந்த ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்களாங்கிறது. உங்களுக்கு இப்போ ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி ஆயிடுச்சுல, ஓகே எனக்கு வந்து யூனிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால தான் இந்த சைன் எனக்கு கொடுத்துருக்காங்கிறது நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறீங்க. அப்போ இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் அடுத்த லெவல் நீங்கள் போவீங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு டைம் கொடுத்துருக்காங்க, 2 வீக்ஸ், 2 மந்த், ஒரு சிலருக்கு 6 மந்த்து. ஸோ அந்த டைம் டியூரேஷன் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா அது கிடைக்கலன்னா ஏன் கிடைக்கல, அப்போ யார்கிட்ட மிஸ்டேக், டிவைன் கொடுக்குறாங்க, ஆனால் அதை ரிசீவ் பண்ணுறதுல உங்ககிட்ட தான் தடைகள் இருக்குது. அந்த தடைகள் என்னன்னு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வர்றதுக்கு என்ன செய்யணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் அந்த தைப்பூச திருநாள் அன்று தீட்சை வாங்குங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ்ன்ற அந்த வாழ்வியலை கற்றுக்கக்கூடிய அந்த அற்புதமான கிளாஸ், அது வந்து உங்களோட கர்மா கிளன்சிங்,
உங்களோட ஆழ்மன பதிவுகள் இதெல்லாம் சரி பண்ணி தரப்படும். அதே மாதிரி சக்தி மையங்களை ஆக்டிவேட் பண்ணி அதை எப்படி பத்திரமா எப்படி நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், அந்த பவர் எனர்ஜியை எப்படி நீங்கள் உங்களோட லைஃப்பில் யூஸ் பண்ணணுங்கிறத அந்த அற்புதமான அந்த கலையை சொல்லித்தருவோம். அதனால் அது ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் செஞ்சு பலன் அடையணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியனை பதிவிடுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.